கடவுளே. வாங்கத்த. வாங்க மாமா. 10 வருஷத்துக்கு பிறகு தவம் இருந்து பெத்த குழந்தையை இப்படி பண்ணிட்டியே. இந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக நாங்க போகாத கோயிலே இல்ல, உனக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இந்த குழந்தைய பத்தி நினைக்காத நேரமும் இல்ல, நிமிஷமும் இல்ல. அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமா? நாங்க செஞ்ச புண்ணியத்தால பிறந்த குழந்தை மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கீங்களே. நீங்க படிச்சவர் தானே, உங்களுக்கு இதை தெரிய வேண்டாம்? அது அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி. மாமா போதும். புள்ளை ஏன் பணியில கூட்டு போனீங்க? அதனால தானே பிள்ளைக்கு இது கதி வந்தது. அப்பா அது கமலா, நடந்த தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க மாமா. நாங்க மன்னிச்சிட்டா குழந்தை சரியாயிடுமா? அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ்வளோ செல்லம்மா இந்த உலகம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டா. என்னோட பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே நான் அந்தஸ்த கூட பார்க்காம உனக்கே கட்டி வச்சேன். ஏன்னா அவ எங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு. இந்த குழந்தை இப்படி இருக்கிறதுனால அவளோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. சரி சரி. குழந்தையோட மெடிசன்ஸ்? டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டேன். இதோ எடுத்துட்டு வரேன். வாங்க. ஐயப்பா, நீ கூட இருக்கிற அந்த 5 இடங்கள்லையும் அங்க பிரதர்ஷனம் செஞ்சு ஒவ்வொரு வருஷமும் தவறாம விரதம் இருந்து இருமுடி ஏந்தி 18 படி ஏறி வந்து உன்னை தரிசனம் செய்யற இந்த ஏழைக்கு இறக்கம் காட்டி நீ போட்ட பிச்சைதான் என் மகன். என் செல்ல குழந்தைக்கு எந்த ஆபத்து வராம நீதான் காப்பாத்தணும் ஐயப்பா. மணிகண்டா, கமலா மனசளவுல ஒரு குழந்தை மனம் படைச்சவன். உன் மேல பக்தி இல்லாம இருக்கிறது அகங்காரத்தினால இல்ல, அறியாமையினால. அன்னைக்கு சாயந்தரம் அவன் குழந்தைய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போவாம உன் பூஜைக்கு கூட்டிட்டு வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஐயப்பா, உங்ககிட்ட இந்த ஏழை பக்தன் கேட்கிறேன், கமலாவை மன்னிச்சிரு. என் மகனை காப்பாத்துங்க ஐயப்பா. ஐயப்பா 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 ஐயப்பா. அத்தை மன்னிச்சிருப்பா. உன் முன்ன நிக்க கூட எங்களுக்கு யோகிதை இல்லப்பா. எங்க வரட்டு கௌரவம் எங்க கண்ணை மறைச்சிருச்சு. நீ எந்த தப்பும் பண்ணாம ஏன் பொண்ணு பண்ண தப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு பெருந்தன்மை விட்டு கொடுத்த பாரு. அதுக்கு பெரிய மனசு வேணும் தம்பி, பெரிய மனசு வேணும். நடந்ததெல்லாம் மறந்து நீங்க எங்களை மன்னிக்கணும். எங்க தப்புக்கு பிராயச்சித்தமா எங்க மக சங்கரனையும் உங்க கூட மலைக்கு கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. அத்தை, இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. ஒரு சின்ன குழந்தை மனசுல ஐயப்பனை பத்தின பக்தியை உண்டாக்குறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல். சுவாமியே சரணமையப்பா. சங்கரா? சங்கரன் இல்ல, சங்கரன் சுவாமி. கமலா, நாங்க இன்னைக்கே சபரிமலைக்கு போறோம். சங்கரா? தெரியும் கமலா, நம்ம குழந்தை இந்த நிலைமையில இருக்கும்போது போகிறது சரியான்னு கேட்குற. பயப்பட எதுவும் இல்லை. நம்ம நம்புற அந்த கடவுளே நேரா இங்க வந்து நம்ம குழந்தைய காப்பாத்துவார். நாங்க இருமுடி கட்ட போறோம். அப்பா, அவருக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கப்பா. நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லுமா. சொல்லு. ஆமா, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. போயிட்டு வாங்க. சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ
ஐ எம் சாரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அந்த கடவுளால் தான் காப்பாற்ற முடியும். டாக்டர், நாடி துடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சுமா. கடவுளே, இப்பதானே மாப்பிள்ளை மலைக்கு கிளம்பி போனாரு. இருமுடி கட்டுறதுக்கு முன்னாடி ஆள் அனுப்புங்க, நான் வரேன். அப்பா சீக்கிரம் போக. அவரை கூட்டிட்டு வாங்க. போறோம்மா போறோம். அழாதம்மா, தைரியமா இரு. சுவாமி, குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த நிலைமையில எங்களை தனியா விட்டுட்டு போறங்கிறீங்களே. மன்னிக்கணும். தலை மேலே இருமுடி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த புண்ணிய யாத்திரை சபரிமலை சன்னதிக்கு போனதுக்கப்புறம் தான் முடியும். நடுவில் எந்த காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது. சுவாமி, அப்படி சொல்லாதீங்க. அது எல்லாத்தையும் ஐயப்பன் பார்த்துக்குவாரு. சுவாமியே. அப்பா அவர் வரலையா? அவர் இருமுடி ஏந்திட்டு சபரிமலைக்கு போயிட்டாருமா. இனிமே அந்த ஐயப்பன் தான் காப்பாற்றணும். நம்ம நம்புற அந்த கடவுளை நேராக இங்கே வந்து நம்ம குழந்தையை காப்பாற்றுவார். நம்ம நம்புற அந்த கடவுளை நேராக இங்கே வந்து நம்ம குழந்தையை காப்பாற்றுவார்.